இன்றைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய கோயிலுக்கு எந்த நாளில் போகலாம், எந்தெந்த ராசிக்காரர் போகணும், அந்த கோயிலுக்கான சிறப்புகள் என்ன அப்படிங்கிற கேள்வியை ஒட்டுமொத்தமாக நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. பொதுவாகவே திருப்பதிக்கு போனால் திருப்பம் கிடைக்குங்கிற அந்த வார்த்தைகளுக்குரிய திருச்செந்தூர் போனாலே மிகப்பெரிய திருப்பங்கள் கிடைக்குது அப்படிங்கிற யதார்த்தம் நிறைந்த கோயில்தான் திருச்செந்தூர் முருகப்பெருமான். ஒருவருடைய வாழ்க்கையில் தீராத கஷ்டம் இருந்தது, சொல்ல முடியாத துயரம் இருந்ததுன்னு வைங்களே, அந்த துயரத்தில் உள்ள அந்த மனுஷால் உயரத்துக்கு போகணும் அப்படின்னா அதற்கு திருச்செந்தூர் முருகப்பெருமானை வேண்டுவது மிக மிக அற்புதமாக இருந்துகிட்டு இருக்குது. சாதாரணமாக ஒரு மனுஷாலுடைய வாழ்க்கையில் ஏறு முகம் காணணும் அப்படின்னா ஆறுமுகம் அப்படிங்கிற இந்த சுப்பிரமணியருடைய வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பு அப்படிங்கிறது ஆன்மீக கதையில் இருக்கக்கூடிய அற்புதமான விஷயமாகவும் இருந்துகிட்டு இருக்குது. அந்த வகையில் நாம் எந்த ராசியாக இருந்தாலும் எந்த லக்னமாக இருந்தாலும் திருச்செந்தூர் போயிட்டு வருவது அப்படிங்கிறது சிறப்பான ஒரு விஷயம்தான். மதிப்பான ஒரு விஷயங்களை மதிப்பான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அமைப்பு திருச்செந்தூர் முருகனுக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. அப்போது கஷ்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷாலும் திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். அதே மாதிரி பொதுவாகவே அதாவது தன்னுடைய வாழ்க்கையில் தீராத நோய் இருந்துன்னு வைங்களே, அந்த மாதிரி நோய் தீராத நோயிலிருந்து நிவர்த்தி கிடைக்கணும் அப்படின்னா, மருத்துவ நிவர்த்தி கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய கோயிலுக்கு போயிட்டு வருவது மிக மிக சிறப்பாக இருந்துட்டு இருக்குது. அந்த கடலில் திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய அந்த திருச்செந்தூர் சன்னதியில் இருக்கக்கூடிய கடலில் குளிச்சுட்டு அதற்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய நாளி கிணறு என்று சொல்லக்கூடிய அற்புதமான தீர்த்தத்தில் நாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய கோயிலில் உங்களுடைய நாமாவளியில் அர்ச்சனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெளியில் அங்கே இருக்கக்கூடிய யானை சம்பந்தப்பட்ட அந்த யானை போன்ற ஜீவராசிகளுக்கு ஏதாவது ஆகாரம் வாங்கி கொடுத்து வந்தோம் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஆதாரமான ஒரு முன்னேற்றம் கிடைக்குது அப்படிங்கிறதா அற்புதமான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. இந்த மாதிரியான திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய கோயிலுக்கு எந்த நாளில் போயிட்டு வரலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய கோயிலுக்கு செவ்வாய் அல்லது வியாழக்கிழமை போயிட்டு வர்றது சிறப்பான விஷயமாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. இருந்தாலும் பௌர்ணமி திதியில் போயிட்டு வருவது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே பிரதோஷம் அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு உகந்த நாளாக இருந்தால் கூட பிரதோஷ நாளில் கூட முருகப்பெருமானை வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு விதமான நாட்களில் நம்ம போயிட்டு வர்றோம் அப்படிங்கிறத விட பொதுவாகவே நீங்கள் பிறந்த நாள் இருக்கும் இல்லையா, அதாவது ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி அப்படிங்கிற இந்த 7 நாட்களில் எந்த வார கிழமையிலே நீங்கள் பிறந்தீங்களோ அந்த பிறந்த கிழமை என்று திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சிறந்த பலன் கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்தில் நாம் உறுதியாகவே எடுத்துக்கலாம்.